ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசபை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆனியன் மசாலா சாண்ட்விச் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் சாண்ட்விச் செய்கிறதுக்கு நமக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி தேவைப்படும். நீங்கள் பர்சன்ஸ் அதிகமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளியை அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு தவா எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டர் இல்லைனா கீ யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா சாண்ட்விச்சோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஒரு கண்ணாடி பதம் வந்தப்புறம் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் சாட் மசாலா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஊற்றணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு பட்டர் இல்லைனா கீ சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆயிலில் செய்கிறதா இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறேன். நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போக வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு இது நல்ல ஒரு மசாலா வந்தப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்பரான ஆனியன் ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம ப்ரெட்டில் 2 பக்கமும் கீ இல்லைன்னா பட்டர் தடவிட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஆனியன் மசாலாவை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஸ்டஃபிங்க்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன் மட்டும் தக்காளி இருந்தால் மட்டும் போதும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா உள்ளே இருக்கிற மசாலாவை தான் நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.